السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وعسى أن تكرهوا شيئا وهو خير لكم. صدق الله مولانا العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: إن الله يحمى عبده المؤمن من الدنيا وهو يحبه، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل أفضل صلاة على أسعد مخلوقاتك سيدنا محمد وآله وصحبه عدد ما ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون، وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் வாழ்வை அணுகும் பிஸ்ஹாமில் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், நாதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக உலக முஸ்லிம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும், பாக்கி மிகுந்த ஜும்மான் வேளையில் ஒன்று கூடும் இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கை மிகுந்த அல்லாஹ் நடிகார்களே, சில வார்த்தைகள், அந்த வார்த்தையை நாம் சொல்லும் போதே நமக்கு எதிர்த்து இருந்து கேட்குறவங்க தெரியும், இந்த வார்த்தையை நம்ம கஷ்டத்தில் சொல்கிறோமா சந்தோஷம் சொல்கிறோமா அப்படின்ன மாதிரி. அது மாதிரி சில வார்த்தைகள் உண்டல்லவா. நாம் நினச்சது ஒன்று, ஆனால் அங்கே போனால் நடக்கிறது வேறு மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிற இந்த வார்த்தைக்கு பின்னாடி அந்த வார்த்தைகளுடைய கணம், அது சந்தோஷத்தை சொல்ல வர்றோமா அல்லது நம்முடைய கஷ்டத்தை சொல்ல வர்றோமா அப்படிங்கிறது எதிரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லையா. அதிகம் சந்தோஷம் சொல்கிறத விட அதிகம் ஏதாவது ஒரு கஷ்டத்தை நினச்சி நாம் அந்த வார்த்தையை சொல்லுவோம். நான் எப்படிலாம் இருக்குன்னு நினச்சேன் தெரியுமா, என் வாழ்க்கையில் நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு நினைக்கவே இல்லை, நான் படிக்கும் போதே அப்படி இருந்தேன், நீங்கள் அத்தா அம்மா இப்படி வளர்த்தாங்க, என்னை கல்யாணம் பண்ணும் போதெல்லாம் இப்படி சொல்லி வளர்த்தாங்க, ஆனால் என் வாழ்க்கை இப்படி மாதிரி நினைக்கவே இல்லை, நான் நினச்சது ஒரு மாதிரி நினச்சேன், இப்படி இல்லாமல் இருப்பேன் நினச்சேன், இன்றைக்கி இப்படியெல்லாம் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கஷ்டத்தினுடைய சூழலுக்காகவே அந்த வார்த்தையை நாம் சொல்லுகிற இடத்துல இது ஒரு முஃமினுக்கு அல்லாஹும் ரசூலும் சொல்லித் தருகிற வார்த்தைகள். இந்த வார்த்தையை நாம் சொல்லுகிற பொழுது நம்ம வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்தது என்னவோ, நாங்கள் இது பெருசாக எதிர்பார்த்தோம், ஆனால் பெரிய ஏமாற்றம் ஆகிப்போச்சு அப்படிங்கிறது அந்த வார்த்தைக்கு அர்த்தம். நாங்கள் பெருசாக எதிர்பார்த்தோம், நிறைய குடும்பம் அப்படி தானே, எப்படிங்க உங்கள் மருமக, நாங்கள் எப்படியோ பெருசாக எதிர்பார்த்து போனோங்க, அது முடிஞ்சு வந்த போகிற தானே தெரியுது இவ்வளோத்துக்கு இதாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அப்படின்ற மாதிரி நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஒரு ஏமாற்றமாய் போய்விட்டதோ என்கிற மாதிரி ஒரு சூழல்களில் நாம் பேசுகிற இந்த வார்த்தைக்கு பின்னால் குர்ஆன் ஹதீஸ் அழகாய் சொல்லி தருகிறது. நீங்கள் அதை எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமாகிவிட்டது அப்படின்னு மாதிரி நினைக்கிறீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக ஒரு வார்த்தை ஹதீஸை சொல்லி தருவாங்க. இல்லை, அந்த எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற இடத்துல அல்லாஹ் அதில் ஒரு நல்லதை வைத்திருக்கலாம் என்று கூட நீங்கள் யோசிங்கள் என்று மார்க்கம் சொல்லி தருகிறது. அல்லாஹ் அதில் நல்லது கூட வச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிங்க. நாம் சரியாக நம்ம பயணங்கள் திட்டமிடுவோமா இல்லையா, திட்டமிட்டு கரெக்டாக இந்த வண்டியை பிடிக்கணுங்க, இந்த வண்டியை பிடிச்சா கரெக்டாக ஃபாஸ்ட்டாக போவான், அந்த வண்டி கரெக்டாக மாறி பிடிச்சி நேர அந்த வீட்டில் ஷார்ப்பாக நேற்று போய் இறங்கிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி நாம் ஒரு வகையாக திட்டமிட்டு கரெக்டாக ரெடி ஆகுவோம். கூட இருக்கிறவங்க ஏதாவது முன்னாடி லேட் ஆகிட்டாங்கன்னா இதே வேலையாக போச்சு, நாம் நினச்ச மாதிரி ஒன்று நடக்கலை, கரெக்டாக நெருங்கி போகும்போது அந்த பஸ் வெளியே போயிடும். நம்ம ஃபாஸ்ட்டாக போகிற பஸ் எது நினச்சி வந்தோமோ அது வெளியே போயிடும் கரெக்டாக. அடுத்த பஸ் வெயிட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணி, இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், கரெக்டாக போயிருக்கலாமா, இனிமேல் எத்தனை மணிக்கு போய் சேர்ந்து இனிமேல் எத்தனை மணிக்கு அந்த வேலையை முடித்து நினச்சது ஒன்று நடக்கிற ஒன்றா தான் உங்களை வச்சு இதாக செய்யும் அப்படின்லாம் பேசிக்கிட்டே போவோம்.
நாம் போக வேண்டிய தூரத்தை கொஞ்சம் கடந்து போகிற பொழுது நாம் எந்த வண்டி நமக்கு இந்த வண்டி கிடைச்சா சௌகரியமாக இருக்கும், நாம் முன்னாடி போயிடலாம், நமக்கு அது பிரயாணத்துக்கு ஒத்தூர் நினச்சி போனோமோ, அந்த வண்டி நம்ம போக வேண்டிய தூரத்தை பாதி தூரம் கடந்து போய் அது எங்கேயா போய் கொஞ்சம் ரிப்பேர் ஆகியோ இல்லை ஏதாவது மக்கர் பண்ணி வண்டி நின்றுடுச்சுன்னா அந்த வண்டியில் ஒன்று சேர இந்த வண்டியில் ஏறும்போது நினைப்போம், பரவாயில்ல எல்லாம் நம்ம பாதுகாத்துருக்கலாம், முதலே வந்திருந்தேன்னா இந்த கஷ்டத்தில் வந்து நிற்க வேணாங்கிற மாதிரி தான் எல்லாம் தாமதப்படுத்திருக்கா போல இருக்குது. இப்போ நம்ம நிம்மதியாக கிளம்பணும், நின்றுக்கிட்டு வர்றாங்க, நமக்கு பின்னாடி முன்னாடி போனவங்களாம் நம்ம பின்னாடி நின்றுக்கிட்டே வர்றாங்க, நாம் ராகத்தா போகிறோம் அப்படின்னு நாம் நினைக்கிறோமா இல்லையா? இதே வார்த்தையை நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அழகாக கற்றுக் கொடுத்தாங்க. நாம் நினைக்கிற எதிர்பார்ப்புகள், நான் நினச்ச ஏதோ ஒன்று மாதிரி நினச்சேனே, பல குடும்பங்கள் அப்படி தானே, ரெண்டு பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்கிற இடத்துல நான் இவனை படிக்க வச்சு இதுக்கு தாங்க என்னை கடைசி வரைக்கும் வந்தாங்க பார்ப்பான் அப்படின்னு நினச்சேங்க அப்படின்னு அவர் அப்படியே சொல்லி சொல்லி வளர்த்து கடைசியில் முதல்ல அவன் தான் வீட்டை விட்டு வெளியில் போகுவான். நாம் யாரை கொஞ்சம் ஓரஞ்சாரமோ, இவன் பெற்றுட்டோம், ஏதோ கடமை கட்டி கொடுத்துட்டோம், ஏதோ கடமைக்கு அவன் வளர்றான் அப்படின்னு நினைக்கிறோமோ, அவன் தான் கடைசி நேரத்தில் நமக்கு பக்கத்தில் உட்கார்ந்து அரவணைப்பாக பேசுகிறதுக்கும் நமக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்கறதுக்கும் அவன் பொண்டாட்டி பிள்ளைகளை வச்சு நம்மளை பார்க்குறதுக்குமாக அவன் நிற்கிற பொழுது நாம் யோசிப்போம், அல்லாஹ் அவனை துரத்தக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் அவனை வெளியே போக வச்சுட்டான், இவன் எதுக்கும் ஆக மாட்டான்னு நினச்சேன், அல்லாஹ் இவனை கொண்டு தான் என் வாழ்க்கையினுடைய கடைசி காலங்களை யார் முன்னாடியும் குனிஞ்சிடாமல் கண்ணியமாக எல்லாம் வாழ வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி என்றைக்கு நாம் கடைசி ஒரு சூழலில் யோசிப்போமோ, என்றைக்கு நாம் ஒரு நேரம் அடிபட்டதுக்கு பின்னாடி யோசிப்போமோ, அதே வார்த்தையை நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக கற்றுக் கொடுக்குறாங்க. இன்னல்லாஹ யஹ்மி அப்தஹுல் முஅ்மின். நீங்கள் நினைக்கிறீங்க நான் நினச்சது ஒன்று, நான் நினச்ச மாதிரி நடந்திருந்தா இப்படி வந்திருக்கலாம் அப்படி வந்திருக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அந்த நினைப்பிற்கு பின்னால் அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு ஏன் அந்த ஆசைப்பட்டது, நாம் நினைச்சது, நாம் இப்படி இருந்திருக்கலாமா நினச்சதில் ஏன் தடங்கள் வந்துச்சு, ஏன் கை கூடி வரலை, ஏன் அது நம்ம விட்டு போச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு கஷ்டம் கொடுப்பதற்கு அல்ல. இன்னல்லாஹ யஹ்மி அப்தஹுல் முஅ்மின மினத் துன்யா. அல்லாஹ் உங்களை துன்யாவுடைய சோதனையில் மாட்டக்கூடாது அல்லாஹ் பாதுகாக்கிறதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் உங்களை அந்த ஆசைகளை போய் மாட்டிக்காத. நீ நல்லதுன்னு நினைக்கிற, ஆனால் அது நல்லது இல்லை, உனக்கு பின்னால் கஷ்டத்தை தந்து விடும், ஆனால் அங்கே போயிடாத, இங்கே இருன்னு அல்லாஹ் உன்னை இந்த ஆசைக்குள்ளே போக விடாமல் நீ நினச்ச ஆசைகளை போய் சிக்கிறாமல் அல்லாஹ் தடுத்து வச்சுருக்கா உன்னை சொல்லி ரசூலுல்லாஹ் அற்புதமாக வார்த்தையை சொல்லுவாங்க. எப்படி? கமா துஹ்மூன மரீலக்கும். உங்களுக்கு திடீர்னு ஒருத்தர் நோயாளி ஆகிட்டாங்க, வீட்டில் யாராவது திடீர்னு நோயாளி ஆகிட்டாங்க, நோயாளி சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் காரமாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது, எனக்கு என்னமோ திடீர்னு நல்ல கறி மீனாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு நோயாளி கேட்டோன்னு வாங்கி கொடுத்துருவோம். கொஞ்சம் பொறுத்துக்கோ, இன்னொரு 2-3 நாள் கொஞ்சம் சரியாச்சுன்னா அப்புறம் நான் கறி மீன் வாங்கி தரேன், அப்புறம் உனக்கு பிரியாணி வாங்கி தரேன், அப்புறம் நீ ஆசைப்பட்டதான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி எப்படி அந்த நோயாளியை நாம் அரவணைப்பாய் பார்த்து கொள்வோமோ, மனசு ஆசைப்படுறது இப்போ பிரியாணி வேணும்னு, மனசு ஆசைப்படுறது இப்போ இதெல்லாம் சாப்பிடணும்னு, ஆனால் சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காது. அது எப்படி ஒரு நோயாளிக்கு புரியலையோ அது மாதிரி நமக்கு நடக்கக்கூடிய பின் விளைவுகளுடைய விஷயங்கள் நமக்கு புரியல, ஆனால் நாம் நினைக்கிறோம் அதுதான் நல்லதுன்னு நினைக்கிறோம். அது நடந்து அது கரையேறுகிற பொழுது நாம் நினச்சதை விட அல்லாஹ் நடத்தி கொண்டு வந்து தான் நல்லது இருக்குதுன்னு எப்போ நமக்கு புரியுமோ, அது மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சுற்றி நடக்குகிற விஷயங்களில் நீ ஆசைப்பட்டது ஒன்று, ஆனால் நடக்கிறதே இப்படி அப்படின்னு நீ அதை ஏற்றுக்கிட்டு போ, ஏனால் பின்னால் உனக்கு புரியும், நீ நினச்சதை விட நான் நடத்தி வச்சதில் உனக்கு கயிறு இருக்குன்னு உனக்கு புரியும், நீ நினச்சதை விட நான் நடத்தி வச்சதில் உனக்கு கயிறு இருக்கும் புரியுங்கிறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருமையாய் குர்ஆன் மூலமாய் நமக்கு உணர்த்தி காட்டுவார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறு குழந்தை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவு காண்றாங்க, ஒரு 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் தனக்கு சஜிதா செய்வதாய் கனவு கண்டாங்க. சின்ன குழந்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தந்தையிட்ட வந்து சொன்னாங்க, இது மாதிரி நான் நைட்டுக்கு வரோம், கனவு பார்த்தேன், ஒரு 11 நட்சத்திரங்களும் சூரிய சந்திரனும் எனக்கு சஜிதா செய்வதாய் நான் கனவை பார்த்தேன் என்று சொல்கிற பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய அடுத்த வார்த்தை தான் வந்துச்சு, யா புனை லா தக்ஸுஸ் ருஅயாக அலா இஹ்வதிக். நீ கண்ட கனவு ஒரு சாதாரண கனவு கிடையாது, இந்த கனவை நீ உன் சகோதரர்கிட்ட மட்டும் சொல்லிடாதேன்னாங்க. இந்த கனவை உன்னுடைய 11 சகோதரர்கிட்ட நீ சொல்லிடாத, கனவை உன்னோடு நீ மறைத்து வைத்துக்கொள், யார்லையும் சொல்லிடாதேன்னாங்க. இது யார்? மனுஷன் போடுற திட்டம் இல்லையா? யாருங்க? நாம் மனுஷன் போடுற திட்டம். நான் இப்படி செஞ்சுருந்தா இப்படி வந்திருப்பேனே, எனக்கு அந்த இடத்துல 2 இடத்துல பொண்ணு கேட்டு வந்தாங்க, நான் இந்த பொண்ணு விட்டுட்டு அந்த பொண்ணை முடிச்சேனே, நான் அதை முடிச்சிருந்தா இப்படி வந்திருப்பேனே அப்படின்னு நாம் போடுற திட்டம் இது இல்லையா? அல்லாஹ்வுடைய திட்டம் என்ன? தகப்பன் சொல்லியாச்சு, போய் சகோதரனை சொல்லாதேன்னு. அல்லாஹ்வுடைய திட்டம் நீ போய் சொல்லுங்கிறது.
அல்லாஹுடைய திட்டம் நீ போய் சொல்லு. சகோதரர் வந்து சொன்னாங்க. சொன்ன உடனேயே முடிவு செய்தாங்க, இனி யூசுப் நம்மோடு இருப்பதற்கு அவருக்கு லாய் கிடையாது. ஏன்னா தகப்பனுடைய அன்பை எல்லாம் அவர் ஒருத்தரே பெற்றுக்கொள்கிறார் என்று அவங்களாம் முடிவு செஞ்சு யூசுப் அலைஹிஸ்ஸலாமை கொலை செய்துவிட என்கிற நோக்கத்தோடு கிணத்தில் தூக்கி போட்டு, இல்லையா, 11 பேரில் ஒருத்தர் இனி வேணாம். ஏன்னா பாசம் எல்லாம் அவருக்கே போகுது. நம்ம அப்படி தானே, அவன் மேலே மட்டுமே பாசம் அதிகமாகிட்டே இருக்குது. போக பார்த்தா அவனுக்கு சொத்தை கொடுத்துருவாங்க போல இருக்கு, போக பார்த்தா அவனுக்கு எல்லாம் கிடச்சிடும் போல இருக்குது. அப்படின்ற மாதிரி பாசம் ஒரு பக்கம் சாகிறது என்று நினைத்து மீதம் உண்டான 10 சகோதரன் சேர்ந்து இனிமேல் இவர் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி கிணத்து தூக்கி போட்டாங்க, இல்லையா. கிணத்து தூக்கி போட்டாங்க. கிணற்றிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றி அடிமைகள் விற்கிற சந்தைக்கு அல்லாஹ் கொண்டு போக வச்சான். கிணத்துலேருந்து காப்பாற்றி, சின்ன குழந்தை கிணத்துலேருந்து காப்பாற்றி அடிமைகள் விற்கிற சந்தைக்கு கொண்டு போய்விட்டான் அல்லாஹ். அடிமைகளுடைய சந்தையில் விற்கப்பட்டு கடைசியில் ஒரு அரசனுக்கு கீழாக போயிருந்து கடைசியில் மிஸ்ர் தேசத்தை ஆளுகிற அரசராய் மாறுகிற வாய்ப்பை தந்தா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே நமக்கு உணர்த்தி காட்டுகிற அதுதான். தந்தையா ஆசைப்பட்டது என்ன, ஏன்பா நீ என் கூடவே இருக்கணும், அதுக்கு அந்த கனவு பிள்ளைகிட்ட சொல்லிடாது, இல்லையா. கனவு நீ யார்கிட்டயா சொன்னா நீ என் கூட இருக்க முடியாது, எல்லாம் அவங்க பொறாமப்படுவாங்க அப்படின்னு தந்தை யோசித்தாங்க. அல்லாஹ் யோசிச்சது என்ன, நீ தந்தையோடு மட்டும் இருந்திருந்தால் தந்தையுடைய பிள்ளையாய் மட்டும்தான் இருந்திருக்க முடியும், இல்லையா. தந்தையை விட்டு பிரிந்ததினால்தான் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் உன்னை அழித்து விட முடியாது என்று கிணற்றில் வீசப்பட்ட பிறகும் கூட, இல்லையா, அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் நீ தரம் தாழ்ந்து விட முடியாது என்பதற்காய் அடிமை சந்தையில் கூவி கூவி விற்கப்பட்ட பொழுதும் கூட அல்லாஹ் நாடினால் உங்களை உயர்த்துவான் என்கிற மிகப்பெரிய ஸ்தானத்தில் ஒரு அரசராய் மிஸ்ர் தேசத்தை ஆளுகிற ஒரு கம்பீரமான அரசராய் வந்து நிற்பதற்கு நாம யோசித்த திட்டம் அது சரியில்லைங்கிறாங்க. நாம ஒரு திட்டமாக யோசித்தோம், இல்லையா, நமக்கு மூளைக்கு சரியாக தெரிஞ்ச மாதிரி தோணுது. ஆனால் அந்த திட்டத்தை விட உலகத்திற்கே பாடம் சொல்லுகிற ஒரு இடத்துல அவர் உயிரோடு மீண்டு வந்து அடிமை சந்தையில் விற்கப்பட்டதோடு மட்டுமில்லாமல் வரலாறு பின்னால் இப்படி பேசுகிறது, மிஸ்ர் தேசத்தின் அரசராய் மாறியது மட்டுமல்ல, பின்னால் தன் குடும்பத்தோடு இணைந்து நிற்கிறார்கள், ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசராய் நாட்டை ஆட்சி செய்தார்கள் என்கிற மிகப்பெரிய ஒரு வரலாறுக்கு பின்னணியில் வந்து நிற்க வேண்டுமானால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் நினைச்சது நடக்கலை அப்படின்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க. நான் நினைச்ச மாதிரி நடந்திருந்தா வெறுமனையா அது சாதாரணமாக போயிருக்கும். நீங்க நினைச்சதுக்கு பின்னாடி நான் நினைத்தது மாதிரி நடந்தால்தான் அது உலகத்திற்கு உண்டான ஒரு பாடமாய் வந்து நிற்கும். அது உலகத்திற்கு மிகப்பெரிய நல்ல செய்திகளை சொல்ல முடியும் என்று அல்லாஹ் நமக்கு பின்னாடி ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறான். அப்படிங்கிறத உலகத்தினுடைய முஃமின்களுக்கு அல்லாஹ் சொல்லி தருவான். இதை நாம் இப்படி கூட பார்க்கலாம், நம்முடைய கலாக்கதருடைய ஒரு அடையாளமாக கூட பார்க்கலாம், இல்லையா. நம்முடைய ஒரு கலாக்கதருடைய அடையாளமாக கூட பார்க்கலாம். இன்னைக்கு உலகத்தினுடைய போகிற வேகத்தினுடைய போக்கில் நமக்கு என்ன வேணும்னா, நாம் ஆசைப்பட்டது நடக்கலைன்னா உடனே நாம் அல்லாஹ் மீது வேறு வகையான ஒரு சிந்தனை செலுத்த ஆரம்பிக்கிறோம். அல்லாஹ்க்கு என் மேலே இறக்கமே இல்லையா, அல்லாஹ் என் மேலே இறக்கப்பட மாட்டானா, ஏன் எது எடுத்தாலும் நான் நினைச்ச உன்னை எல்லாம் வேற மாதிரி நடத்தி வைக்கிறானே அப்படின்ற மாதிரிலாம் நாம் யோசிக்கிற இடத்துல, கலாக்கதரை பொருந்தி கொள்ளாமல் போகிற இடத்துல நாம் பேசுகிற இந்த வார்த்தைக்கு பின்னால் நான் நினைச்சது ஒன்று தான், ஆனால் அல்லாஹ் அதை விட சிறப்பானது எனக்கு தருவான் என்கிற நம்பிக்கையும் அன்பையும் நீங்கள் வையுங்கள் என்பதை தான் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நோயாளி அவன் நாக்குக்கு ஆசைப்படுறது எல்லாம் கேட்பான், ஆனால் கொடுத்துட்டால் நோய் முற்றி போய் உயிருக்கே ஆபத்தாய் போகலாம் சில வேளை என்பதினால் நோயாளிக்கு நல்லது என்று அவன் நினைப்பது அது கெட்டதாக மாறிவிடும் என்பதினால்தான் நோயாளிக்கு தடுக்கப்படுற மாதிரி நாம் ஒரு திட்டத்தை போட்டு வச்சு இது எனக்கு நல்லதுன்னு நினைக்கிற இடத்துல அல்லாஹ் இல்லை, அதை விட உங்களுக்கு சிறப்பானது இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணர்த்துகிறான் என்பதை உலக சமுதாய மக்கள், குறிப்பாய் ஈமான் கொண்ட மக்கள் உணர வேண்டும் என்பதை இன்றைய காலத்தினுடைய நிறைய நிகழ்வுகள் நமக்கு உணர்த்துகிறது, இல்லையா. இன்றைய காலத்தினுடைய நிறைய நிகழ்வுகள் நமக்கு உணர்த்துகிறது. குறிப்பாய் வாழ்க்கையை புரிவதற்கு முன்னால் வாழ்க்கையை முடித்து விட்டு போகிறார் இன்றைய இளம் தலைமுறைகள். வாழ்க்கை என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ள ஒரு 20 வயசு 22 வயசு ஆகிறதுக்குள்ள வேக வேகமாக திருமணம் முடிந்து வேக வேகமாய் சில இடங்களில் பிரிந்து போகிறார்கள். வேக வேகமாய் சில இடங்களில் உயிரையே மாய்த்து கொள்கிற அளவுக்கு வாழ்க்கை புரிவதற்கு முன்னால் எல்லாம் போகிற இடத்துல மார்க்கம் சொல்லி தருகிறது, இல்லை இது அவசரப்பட வேண்டிய ஒரு காரியம் கிடையாது, நான் நினைச்சது நடந்தே ஆகணும் அப்படின்னு மட்டும் ஒரு எண்ணத்தை வைக்காதீங்க. இன்றைய தலைமுறைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடம் எதுவாகினும் தைரியத்தை வை, குறிப்பாய் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து வாழ், எதையும் மாற்றித் தருகிற ஆற்றல் அல்லாஹ்விடம் உண்டு என்று இன்றைய தலைமுறைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம்.
இன்னைக்கு எங்கு திரும்பினாலும் அவசர அவசரமாய் உலக வாழ்க்கையில் வாழ்ந்து அவசர அவசரமாய் உலகில் சாப்பிட்டோம் வாழ்ந்தோம் என்பது மட்டுமல்ல, அவசர அவசரமாக உலக வாழ்க்கையை முடித்து விட்டு போகிற இடத்துல வளர்கிற தலைமுறைகளுக்கு நாம் ஆழமாய் பதிக்க வேண்டியது. சொல்வதானால் இது நம் ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நான் இப்படி நினைச்சேன், நான் நினைச்ச மாதிரி இல்லை அப்படிங்கிறதுக்காக வேண்டி வாழ்க்கையை துறந்து விட்டு போய்விடாதே, வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிடாத. நாம் நினைப்பதை விட சிறந்த ஒரு பகுதியை கொண்டு வந்து சேர்ப்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குதுங்கிற ஒரு நம்பிக்கையை வையுங்கள் என்பதை இந்த சமுதாயத்தை நாம் கற்றுக் கொடுக்கும் இல்லைங்களா? இன்னைக்கு என்ன போர் நடக்கிற இடங்கள்லாம் பாருங்க, போரினால் வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று நினைக்கிற இடத்துல தான் புதிதாய் கிளம்புகிற இளைய தலைமுறைகள் சிறப்பான வாழ்க்கைக்கு நான் அடித்தளங்களை எடுத்து கொடுக்கிற இடத்துல அல்லாஹ் முடிவு செய்கிறான். நீ அவசரப்பட்டு முடிவு தேடிராத இல்லையா? பூகம்பங்கள் நடக்குது. பூகம்பத்திற்கு பின்னால் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்களுக்கு பின்னால் பூகம்பத்தை இல்லாம மாட்டி மோத்தா போயிட்டாங்க, 20,000 பேர் மோத்தா போயிட்டான்னு நினைக்கிற இடத்துல ஒரு பச்சிலம் குழந்தை அல்லாஹ் கொண்டு வந்து காப்பாற்றி கொண்டு வெளியில கொண்டு வந்து தர்றான். அல்லாஹ் நினைக்கிறான், நீ நினைக்கிறது வேற, நான் நடத்தி காட்டுறது வேற. நீ நினைச்சதுதான் சரி அப்படிங்கிற முடிவில் எப்பவும் வந்துடாது. நான் நினைச்ச மாதிரி நடந்தா ஹைரா இருக்குமே இன்னைக்கு முடிவுக்கு வந்துடாத. என்னால் எல்லாவற்றையும் மாற்றித்தர முடியும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணர்த்தி காட்டுகிற அடையாளத்தில் ஹதீஸே குதிசியில் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தையை பேசினான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நம்முடைய ஈமானை ரொம்பவும் புடம் போட்டு பார்க்கிற ஒரு வார்த்தை கண்ணியமானவர். நம்முடைய ஈமானை ரொம்ப புடம் போட்டு பார்க்கிற ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஹதீஸே குதிசியில் அல்லாஹ் பேசுகிறான், என்னுடைய அடியாரில் சில பேர் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான், இன்ன இபாதி மன் லா யஸ்முஹு இல்லல் கினா. சில பேர் என் அடியார் இருக்கிறாங்க, அவன்கிட்ட காசு போச்சுன்னா அல்லாஹ் சொல்றான், வலவ் அஃப்கர்தஹு லகஃபர பி. நல்ல சில பேரை பார்ப்போம் இல்லையா, அவன் என்றைக்குமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவே இருந்துகிட்டே இருக்கிறாங்க, குடும்பம் பார்த்து நல்லாவே இருந்துகிட்டே இருக்கிறாங்க. நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் வெளியில் பார்க்கிற பொழுது அவருடைய தலைமுறை சம்பாதித்து வச்சது ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிலாம் நம்ம யோசிக்கிற இடத்துல ஹதீஸே குதிசியில் அல்லாஹ் பேசுகிற இந்த வார்த்தையை கொஞ்சம் யோசிக்க வைக்கிது. நான் சில பேரை உலகத்தில் செல்வத்தோடையே நான் இருக்க வச்சு செல்வத்தோடையே அவங்களை அப்படியே கொண்டு போயிடுவேன். தலைமுறை செல்வத்தோடு இருந்தே மௌத்தா போவான் சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான், ஏன் தெரியுமா? ஒருவேளை நான் அவனிடமிருந்து செல்வத்தை உருவி விட்டால், அவனை நான் கொஞ்சம் ஏழையாக மாற்றி விட்டால், வலவ் அஃப்கர்தஹு லகஃபர பி. அல்லாஹ் அந்த வார்த்தையை நம்முடைய உள்ளத்தை பதிய வைக்கணும். அல்லாஹ் சொல்றான், நான் அவனை கொஞ்சம் சோதிப்பதற்காக செல்வத்தை உருவிட்டேன்னா அவன் எனக்கு நன்றி மறந்தவனாய் காஃபியராக கூட மாறி போயிட வாய்ப்பு இருக்குது. அவனை காஃபியராக மாறிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டியே அவனுடைய தலைமுறையாக நான் செல்வத்தை கொடுத்து பாதுகாத்துட்டு வர்றேன். அவன்கிட்ட ஈமான் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டியே செல்வத்தை கொடுத்து வச்சிருக்கேங்கிறான் அல்லாஹ். நம்ம பல பேர் அப்படிதான் நினைக்கிறோம். நான் நினைச்ச மாதிரி எல்லாம் கரெக்டாக இருக்கணுங்க, கரெக்டாக அந்த வேலையில் கரெக்டாக படிக்கணும், படித்து முடிஞ்சோன்னு வேலை கிடைக்கணும், நான் நினச்ச மாதிரி பொண்ணு அமையணும், நான் நினச்ச மாதிரி எனக்கு நினைக்கிற நேரத்தில் அல்லாஹ் எனக்கு சரியான குழந்தையை தரணும், அந்த குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும், ஊரே உலகமே பேசணுமா அப்படிலாம் நினைக்கிற மாதிரிலாம் நடக்குது. அப்படின்னு நினைக்கிற பொழுது நம்ம மனசுக்கு ஒரு எண்ணம் வருமா இல்லையா? நாம் எல்லாம் கரெக்டாக இருக்கிறோம், ஆனால் தான் அல்லாஹ் எல்லாம் தர்றான். இந்த வார்த்தையை கொஞ்சம் யோசிக்கணும். இல்லை, அல்லாஹ் இப்படியும் சொல்கிறான், நம் ஈமானை சில பேர் சொல்லுமா இல்லையா, பதவியில் அவனால் இருக்கவே முடியாதுங்க, பதவி இல்லை செத்தே போயிடுவான். அது மாதிரி அல்லாஹ் சொல்றான், காசு இல்லை அவன் முஸ்லீமா இருக்கவே மாட்டான், எனக்கு தெரியும் அவனை பற்றி. அதனாலேயே அவனுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் நான் காசை கொடுத்து அவன் ஈமான்ல ஒட்டிக்கிட்டு இருக்கணுமேங்கிறதுக்காக நான் பாதுகாத்துக்கிட்டு வர்றேன் அல்லாஹ் சொல்றான்னா, நம்முடைய ஈமானை அல்லாஹ் புடம் போட்டு பார்க்கிறான். ஈமானில் தடுமாற்றம் இல்லாத உண்டான வாழ்க்கையை நாம் அல்லாஹ் இடத்தில் கேட்க வேண்டும். ஈமானில் தடுமாற்றம் இல்லாத வாழ்க்கை அல்லாஹ் தான் கேட்கணும். அடுத்த வாரத்தை அல்லாஹ் பேசுறான், நான் சில பேரை கொஞ்சம் கொஞ்சமாய் கொடுத்து அவர்களை நடுத்தர வர்க்கமாக ஏழைகளாகவே வச்சிருக்கிறேன். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், ஒலவ் அகனை தகு, ஒருவேளை நான் அவனுக்கு செல்வத்தை கொடுத்துட்டேன்னா, ஒருத்தன் செல்வத்தோட இருக்கிறான், அவன்கிட்ட செல்வத்தை உருவிட்டேன்னா அவன் கொஞ்சம் தடுமாறி போயிடுறான். இன்னொருத்தன் இருக்கிறா, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அப்பப்போ தேவைக்கு கொடுத்து அவனை ஓட்டிக்கிட்டே இருக்கிற. ஏன் தெரியுமா? அவனுக்கு நான் ஒரேடிய செல்வத்தை கொடுத்துட்டேன்னா இல்லை கஃபர் துபி, செல்வத்தினால் ரொம்ப ஆட்டம் போட்டு அவன் நரகவாதியாக போயிடுவான், இன்றைக்கி வேலைக்கு மாறி செஞ்சுட்டு போயிடுவான். ஃபிரௌனை மாதிரி, காமானை மாதிரி, காரூனை போன்று செல்வம் அதிகமான சொல்லுவோம் இல்லையா, புது பணக்காரப்பா கொஞ்சம் ஆட்டம் போட தான் செய்வான் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய வார்த்தை இது. சில பேரை நான் கொடுத்து சோதித்து நான் அவனை ஈமான பாதுகாத்து வச்சிருக்கிறேன். சில பேரை எடுத்து தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அவனை என்னை நினைக்க வச்சு ஈமானில் ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இல்லாமல் நான் செய்கிற அவர்களுக்குண்டான ஈமானை பாதுகாப்பதற்குண்டான அடிப்படை என்று அல்லாஹ் உணர்த்துகிற இடத்துல 2 பக்கத்து நமக்கு அல்லாஹ் பாடத்தை சொல்கிறான். செல்வம் இருக்குதுங்கிறதுனால நான் நல்லவன் முடிவு பண்ணிடாது.
செல்வம் என்கிட்ட இல்லை, அல்லாட்ட நான் ஒட்டிக்கிட்டே இருக்கேங்கிறதுனால, நான் ரொம்ப ஒட்டி போறதுனால அல்லாஹ்விட்டு வெட்டி போயிடணும்னு பயப்படாத. எனக்கு தெரியும் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும், யாருக்கு கொடுத்ததில் எப்படி வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும். உன் ஈமானை பாதுகாப்பதற்கு நான் அடிப்படையாகத்தான் இதை நான் தந்திருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்ற வார்த்தைக்கு பின்னாடி இன்னைக்கு உலகத்தினுடைய மோகத்தில் மூழ்கி போய் அல்லாஹ் பாதுகாக்கவில்லை இல்லையா? சென்ற வாரம் அந்த பெங்களூருடைய ஒரு பெரிய ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பெருசாக ஷேர் மார்க்கெட்டில் போட்டவன், பல லட்சக்கணக்கில் போட்டவன் இல்லையா? அவன் பேசிட்டு சாகுறதுக்கு முன்னாடி, இன்னைக்கெல்லாம் இது பெரிய ட்ரெண்டாக மாறி எல்லாம் பாதுகாக்க வேண்டும். சாகுறதுக்கு முன்னாடி பேட்டி கொடுக்குற மாதிரி தானே இன்ஸ்டாவில் வந்து பேசிட்டு, தானே ஃபேஸ்புக்கில் வந்து பேசிட்டு, தானே தான் குடும்பத்துக்கு வாட்ஸ்அப் காலில் பேசிட்டு செத்து போகிறான். எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அவன் சொன்ன வார்த்தை தானே, பெரிய ஷேர் மார்க்கெட் நான் போட்டேன், பெரிய லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் முதலீட்டை போட்டு விட்டேன், என்னால் மீள முடியல. அந்த வார்த்தை கூட பெருசு கிடையாது. என் பொண்டாட்டியை ராணி மாதிரி வாழ வைக்கணும்னு நினைச்சேன், என் பொண்டாட்டியை ராணி மாதிரி வாழ வைக்கணும்னு நினைச்சேன். நான் கடனில் விட்டு விட்டு போனால் அவள் கஷ்டப்படுவாள் என்பதனால் அவளை சாகடித்து விட்டேன். என் பிள்ளைய நான் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சிறந்த படிப்பாளியாக உருவாக்கணும்னு நினைச்சேன். நான் அப்படியே விட்டுட்டு போனால் அவன் கஷ்டப்படுவாங்கிறதுக்காண்டி பிள்ளையை கொலை பண்ணிட்டேன், சுத்தியலால் அடித்து மண்டையை உடைச்சேங்கிறான். யோசனை பண்ணி பாருங்க. அல்லாஹ்வுக்கு ஒரு பெற்ற தகப்பனால், பிள்ளையை பெற்றெடுத்தவனால் பேச முடியாத, செய்ய முடியாத ஒரு சூழலுக்குள்ளே கொண்டு போய் நிப்பாட்டுகிற இடத்துல, உலகத்தினுடைய மோகம் நிப்பாட்டுகிற இடத்துல இல்லையா? அதை தாண்டி நான் நினைச்சது நடக்கல, அதாங்க விஷயம். நான் ஒன்று நினைச்சேன், வேற மாதிரி நடந்துடுச்சு அப்படிங்கிற இடத்துல அல்லாஹ் சொல்ல வர வார்த்தை அதுதானே. அப்படி நினைத்திருந்தால் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை அல்லவா, அவங்க நினைச்சிருக்கணுமா இல்லையா? நான் என் பிள்ளையை சொல்லாதேன்னு சொன்னேன், சொல்லிட்டானே அப்படின்னு நினைச்சு அவங்க வருத்தப்பட்டிருந்தால் இன்னைக்கு எப்படி ஒரு நபியுடைய வாழ்க்கை இந்த உம்மத்திற்கு இல்லாமல் போயிருக்குமா இல்லையா? அதனால மனைவியை கொண்டுட்டேன், பிள்ளையை கொண்டுட்டேன், நானும் அடுத்து மருந்து குடிச்சிட்டு இன்னும் 10 நிமிஷம் செத்து போயிடுவேன் அப்படின்னு இன்ஸ்டாவில் லைவா போட்டுட்டு வந்து சாகிறான்னா, உலகத்தினுடைய அளவு கடந்த மோகத்திற்கு மத்தியில் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கற்றுத்தருகிற இடங்கள், முதலில் இறைவன் மீது நான் நம்பிக்கை, தவக்குல், எது நடந்தாலும் அத்துணைக்கு பின்னாலும் மீட்டு தரக்கூடிய அற்புதமான சக்தி ரப்புல் ஆலமீன் இருக்குகிறான் என்பதை இந்த ஈமானோடு தலா கதரோடு ஒட்டி உறவாடுகிற இடத்துல முஃமின்களுக்கு நாம் அற்புதமாக இந்த பாடத்தை அல்லாஹ் உணர்த்தி காட்டுகிறான். கஷ்டத்தை கொடுத்தவன் நான் தான், என்னால் அந்த கஷ்டத்தை நீக்க முடியும். அதுவரை உன்னிடம் பொறுமை வேண்டும், மன தைரியம் வேண்டும், போராடுகிற குணம் வேண்டும். இவையெல்லாம் கடந்து இதுதான் ஈமானுடைய சோதனை, இதில் மீண்டு வருவோம் என்கிற நம்பிக்கை வேண்டும் என்கிற பாடத்தை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைய சமூகத்திற்கு தந்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்துணை அவசரத்தினுடைய முடிவுகளுக்கு பின்னால் உலகம் ஓடுகிற இடத்துல, மனைவி சரியில்லை அதனால கணவன் நான் இப்படி போயிடுறேன், கணவன் சரியில்லை அதனால் நான் மனைவி இப்படி வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன், பிள்ளைங்க சரியில்லை அதனால் எனக்கு எதுவுமே உலகத்தில் தேவையில்லை என்றெல்லாம் ஓடுகிற இடத்துல அல்லாஹ் அக்பர், உலகத்தினுடைய போக்கிற்கு மத்தியில் இந்த ஈமானை பாதுகாப்பதற்குண்டான அடிப்படை. நான் நினைச்ச மாதிரி உலகம் இல்லைன்னு நாம் நினைக்கிறத விட, உலகத்திற்குள் உண்டான சோதனையில் என் ஈமானுடைய பிடியில் நான் உறுதியாக வாழ வேண்டும் என்கிற பக்குவத்தை நம்முடைய வளர்கிற பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கும் ஒவ்வொரு நேரம் ரிசல்ட் வருகிற பொழுதுதான் தலைமுறை பார்க்கத்தானே செய்கிறோம். எத்தனை குடும்பங்கள், எத்தனை இடங்களில் பிள்ளைகளை கட்டி கொடுத்து விட்டு தாங்க முடியாத சோதனைகளுக்கு மத்தியில் இருக்கிற சூழல்களில் மார்க்கம் அற்புதமாய் சொல்லித் தருகிறது. அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும். குர்ஆனுடைய வார்த்தை ரொம்ப ஆழமாய் அல்லாஹ் சொல்லித் தருவான். அஸா அன் தக்ரஹு ஷைஆ, நீங்கள் ஒன்றை வெறுப்பீர்கள், அதில் தான் நல்லது இருக்குங்கிற அல்லாஹ். முதல் வார்த்தையாக சொல்ல வார்த்தை என்ன, நீங்க விரும்புவீங்க அதில் கெட்டதுன்னு அல்லாஹ் சொல்லலை. அஸா அன் தக்ரஹு ஷைஆ, முதல்ல நீங்க ஒன்றை வெறுப்பீங்க, நீங்கள் வெறுப்பதில் நான் ஹைரை வச்சிருப்பேங்கிற அல்லாஹ். அடுத்த வார்த்தை அல்லாஹ் சொல்றா, வஅஸா அன் துஹிப்பு ஷைஆ, நீங்க ஒன்று தேவைன்னு ரொம்ப விரும்புவீங்க, அதுல உங்களுக்கு ஹைர் இருக்காதுங்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹுடைய வார்த்தை என்னன்னா, உலகத்தில் வெறுக்குகிற எந்த பொருளாயினும் ஒரு நாள் உனக்கு அது ஹைரை தருகிற பொழுது நீ உணர்ந்து கொள்வாய். இத்தனை குடும்பங்கள் கணவனை வேணாம் ஒதுக்கி விட்டு கடைசியில் அந்த கணவனுடைய உதவியை கையை நாடி நிற்கிற பொழுது தன் குடும்பத்தினால் கைவிடப்பட்டு, தன் சகோதரனால் கைவிடப்பட்டு வேணான்னு சொன்ன அந்த கணவன் கடைசியில் வந்து மனைவியை கைபிடித்து நான் இருக்கிறேன் நீ ஏன் கஷ்டப்படுறேன்னு கேட்குகிற பொழுது அந்த கணவனுடைய உயர்வு தெரிகிற இடத்துல இன்றைய தலைமுறைகள் வாழ்க்கையில் தடுமாறி போகிற இடங்கள் இல்லையா? இன்றைய தலைமுறைகள் தடுமாறி போகிற இடங்கள் எத்தனை இடங்களில் மனைவிட்ட குணம் சரியில்லை, அது சரியில்லை, அழகு சரியில்லை, இப்படி சரியில்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் எல்லாம் விட்டு போனதுக்கு பின்னாடி அந்த மனைவி நமக்கு பக்கத்தில் வந்து அருகாமையில் பேசுகிற பொழுது
சரி இவளையா வெறுத்துட்டோம் அப்படின்னு யோசிக்கிற ஒரு இடத்துல அல்லாஹுடைய வார்த்தை அற்புதமாய் பேச வைக்கிறது. நான் நினைச்சேன், அப்படி நடக்கலைன்னா அந்த உலகம் தேவையில்லைன்னு நினைக்கிறத விட நான் நினைத்ததில் ரப்புல் ஆலமீன் ஏதோ ஒரு மாற்றத்தை தருகிறான் என்று யோசித்து பாருங்கள் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. அப்படி யோசிக்கிற சிந்தனை கொண்டு வாங்க. வளர்கிற தலைமுறை, வாலிபர்கள், குழந்தைகள் அப்படி வருகிற பொழுது அந்த ஈமானுடைய வாழ்க்கை எவ்வளவு சிறப்பு மிக்கதாய் மாறும் என்பதற்கு குர்ஆனும் ஹதீஸும் நிறைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நிறைய வாழ்க்கை முறைகள் நமக்கு கற்றுத் தருகிறது. இன்றைய உலகத்தினுடைய போகிற போக்கினுடைய மாற்றங்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும். கிட்டத்தட்ட இந்த ஹஜ்ஜுக்கு முன்னாடி நினைக்கிற ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய சொல் இன்னைக்கு பொதுவாக எதிர்பார்ப்புகள் என்று ரொம்ப ஏங்குற இடங்கள் என்று பார்த்தால், ஒன்று பிள்ளைங்கள்ட்ட அதிகமாக ஆதரவு வச்சுட்டு பெற்றவங்க தன் கடைசி காலத்தில் அந்த பிள்ளைங்கள்ட்ட ஆதரவு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு பிள்ளைங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? பிள்ளைங்களை எவ்வளோதுக்கு பாசமாக வளர்த்துருக்கோமோ அந்த பாசத்தை பெற்றோர் திரும்ப எதிர்பார்க்கிற பொழுது அதை உள்வாங்குகிற பிள்ளைகளாக இன்னைக்கு பிள்ளைங்க இல்லை. அதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவங்க அந்தளவுக்கு பாசம் வச்சுட்டாங்க, வச்சு வளர்த்ததுனால என் பிள்ளை என்னைக்கு இருந்தாலும் என்னை கண்ணீர் வராமல் பாதுகாத்துக்குவான்னு நினைக்கிற இடத்துல அந்த பிள்ளைங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. அவங்க வளர்ந்து கடைசியால் பலகீனமாகிற பொழுது அந்த பிள்ளைங்களை வச்சு அப்படின்னு ஒதுக்கிட்டு போகிற மாதிரி போகிற பொழுது அந்த பெற்றோருடைய உள்ளம் தாங்க முடிகிறது இல்லை. மதீனா ஷெரீஃபில் வந்து நின்று ஒரு 5-6 மாதம் முன்னாடி நம்ம லைவாக பார்த்துருக்கலாம். ஒரு பெற்றோரும் பிள்ளையும் வர்றாங்க, குடும்பத்தோடு உம்ராவுக்கு வர்றாங்க. உம்ரா முடித்து விட்டு ரசூலுல்லாஹ்வுடைய பூமிக்கு வர்றாங்க. வர்ற இடத்துல தன் வயது முதிர்ந்த தந்தையை பிள்ளை அப்படியே கழுத்து பிடிச்சு நெரிக்கிறான். அங்கே இருக்கிற பாதுகாவலெல்லாம் ஓடி வந்து விலக்கி விட்டுட்டு அவனை கைது பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. யோசிக்கிற பொழுது இப்படி தோன்றுகிறது. ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, யாருக்காவது மனிஸ்தத்தாமின்கும் ஐயமூத்துபில் மதீனா, யாருக்காவது மதீனாவில் மௌத்தாகுவதற்கு உண்டான சக்தி இருந்தால் அவர் மதீனாவிலேருந்து மௌத்தாகட்டும், ஏன்னா நான் அவர்களுக்கு மறுமையில் ஷஃபாத்து செய்வேன் ரசூலுல்லாஹ் சொன்னதை புள்ள தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். வயசான காலத்தில் இவரை வச்சு நாம் எப்படி ஓட்டுறது, மதீனாவில் கூட்டு போய் அவராக மௌத்தாவாட்டி நாமளே மௌத்தாக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அபாயகரமான சிந்தனையை ஒரு பிள்ளை தலையில் ஏற்றிருக்கிறான்னா இன்றைய தலைமுறைகளுக்கு நாம் எதை சொல்ல முடியும்? வேண்டியமானவர்கள், ஒரு பெற்றோரை கொண்டு போய் தானாக இயற்கையா அல்லாஹ்ட்ட துஆ கேட்டியா, அல்லாஹ் மதீனாவுக்கு வருகிற எனக்கு ரசூலுல்லாஹ் ரவுலாவில் வச்சு மூத்த கூடு என ரசூலுல்லாஹ் ஷஃபாஅத்தை பெறணும் அவர் கேட்டு விரும்பணும். இவன் கவனிக்க முடியல, பெற்றோர் நமக்கு சுமை, என் மனைவி எனக்கு சுமை, என் குடும்பம் எனக்கு சுமை என்று தன்னை அழித்துக் கொள்வதோடு மட்டுமில்லாமல் தான் சுற்றி இருப்பவர்களை அழிக்க நினைக்கிற இடத்துல இன்றைய தலைமுறைகளுடைய சிந்தனை எவ்வளவு தாறுமாறாய் ஓடுகிறது, எவ்வளவு தூரம் தடுமாற்றத்தோடு ஓடுகிறது என்பதற்கு உலகத்தினுடைய மோகமும் உலகத்தினுடைய புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு மத்தியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஈமானை கலா கதரை புரிந்து கொள்கிற வாழ்க்கை. நான் இப்படிதான் நினைச்சேன், அல்லாஹ் மாற்றி தரானா, கண்டிப்பாக கயிறு இருக்கும். அவன் சோதிக்கிறானா, அந்த சோதனை நிச்சயம் ஒரு காலத்தில் அல்லாஹ் முடித்து வைப்பான், அந்த சோதனைக்கு பின்னாடி சிறப்பான வாழ்க்கை இருக்கும் என்கிற நம்பிக்கை தான் அடுத்தடுத்த நாளுடைய புதிய உத்வேகம், அடுத்தடுத்த நாளுடைய புதிய ஒரு உதயம், அடுத்தடுத்த நாட்களுடைய புதிய ஒரு செயல்பாட்டினுடைய திட்டம். அத்துணைக்கும் நாம் வைக்கிற தவக்கல் து அலல்லாஹ் என்கிற அந்த வார்த்தையும் அல்லாஹ் மீது வைத்திருக்கிற அந்த அளவு கடந்த நம்பிக்கையும் தான் நம்முடைய வாழ்க்கையை எல்லா முசீபத்துகளிலிருந்தும் எல்லா தடங்களிலிருந்தும் பாதுகாப்பதற்குண்டான அருப்பெரும் ஒரு சிந்தனை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைய தடுமாற்றத்தோடு உண்டான வாழ்க்கையில், அதிவேகமாக ஓடுகிற வாழ்க்கையில் யாரும் வேணா, யார் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன, நான் வாழ்கிற வரை நிம்மதியாக வாழணும், அதற்கு யார் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன என்று சுயமாக யோசிக்கிற சிந்தனைகள் எல்லாம் மாற்றக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. நமக்கு தந்திருக்கிற பிள்ளைகளை, நமக்கு தந்திருக்கிற பெற்றோர்களை எல்லா இடங்களும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை அனுசரணையோடும் அன்போடு பார்க்கக்கூடிய கண்களை அல்லாஹ் தந்து அருள் பாலிப்பானாக. கடைசி வரை நம் பிள்ளைகள், நம் மனைவி மக்கள், நம்முடைய பெற்றோர்கள் என்றோர் எல்லோரையும் நம் குடும்பமாய், நம் உறவாய், அல்லாஹ் தந்திருக்கிற அற்புதமான உறவாய் பின்னி பிணைந்து வாழக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் சமுதாயத்தின் அனைத்து மக்களும் அல்லாஹ் நசீபை தந்து அருள் பாலிப்பானாக. அவசர கதியுடைய முடிவிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நரகவாதிகளுடைய முடிவிலிருந்து அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பாதுகாத்து அருள் பாலிப்பானாக. வஆகிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.